CSS float. ஸோ ஃப்ளோட் அப்படின்றது இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இமேஜ் இருக்கு, இந்த எலமெண்ட்டை லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இந்த இமேஜை சுற்றி ரேப் பண்ண மாதிரி கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ நம்ம இமேஜ் இருக்கு இல்லையா, அவங்கள தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் அதுக்குள்ளே போயிட்டு ஃப்ளோட் கோலன் லெஃப்ட், ஒன்லி லெஃப்ட் ஆர் ரைட்டு, டாப் பாட்டம் அது கிடையாது. இதில் பாருங்க, நம்மளுடைய இமேஜ் லெஃப்ட் சைடு இருக்கும் அண்ட் அதை சுற்றி இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரேப் ஆன மாதிரி இருக்கும், எந்த ஒரு எம்டி ஸ்பேஸும் இருக்காது. அதுக்கப்புறம் ரைட். ஸோ இமேஜ் ரைட் சைடு மூவ் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் இந்த பக்கத்தை மூவ் ஆகிட்டு ரேப் ஆகிடும். அடுத்து நன். நன்னா நோ ரேப், இது டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டாக ப்ரௌசர் இப்படி தான் வந்து 1 by 1 தான் அந்த எலமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். CSS float இந்த ப்ராப்பர்ட்டியை டிவிஷன் பாக்ஸஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பேரண்ட் டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே 3 சப் டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இவங்க தான் பேரண்ட்டு, அவங்களுக்கு தேவையான பார்டர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேரண்ட்டோடைய வித்து எதை பேஸ் பண்ணது, நம்மளுடைய ப்ரௌசருடைய விண்டோடைய வித்தை பொறுத்தது. அண்ட் அதோடைய ஹைட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரன்ஸை பொறுத்து தான் இந்த பாக்ஸ்னுடைய ஹைட்டு. ஓகே, இப்போ உள்ளே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா 1 by 1 என்ன ஆகும்னா அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு ஃப்ளோட் கோலன் லெஃப்ட் கொடுத்துட்டு செமிகோலன் ரெப்ரஸ். இப்போ பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய சைல்டு உள்ள இருக்கக்கூடிய இப்போ என்ன இருக்குன்னா பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சில்ட்ரன்ஸை ரேப் பண்ண மாதிரி ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் உள்ள இருக்கக்கூடிய இந்த சைல்டு பாக்ஸஸும் லெஃப்ட் டு ரைட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இதை ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ ரைட் அப்படின்றது லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்து மூவ் ஆகிடுவாங்க. பார்க்க போகிறது CSS கிளியர். இப்போ ஃப்ளோட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இமேஜில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடு தான் நம்மளுடைய பிக்சர் இருக்குது அண்ட் அதை ரேப் பண்ண மாதிரியான இந்த பேராகிராஃப் இருக்குது. இப்போது எனக்கு இந்த இமேஜ் வந்து ஃப்ளோட்லேயே இருக்கட்டும், பட் எனக்கு இந்த ரேப்பிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேராகிராஃப் டேக் நேம் கொடுத்துட்டு அதில் கிளியர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருங்க. அதில் ஃப்ளோட் அப்படின்றது எந்த பொசிஷன் இருக்குது, ரைட்டு. ஸோ இங்கேயும் நீங்கள் ரைட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பிக்சர் இருக்கு இல்லையா இமேஜ், இந்த இமேஜுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளுடைய பேராகிராஃப் வந்து பொசிஷன் வந்து மாறிடும். இப்போது எனக்கு கரெக்டாக கிளியராக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் போத் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்டோ ரைட்டோ எதில் வந்து ஃப்ளோட்டிங்கில் அப்ளை ஆயிருந்தாலும் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பேராகிராஃப் வந்து பொசிஷன் மாறிடும். ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த டிவிஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள பேராகிராஃப் இருக்கு. இப்போ இதில் நிறைய லைன்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த நிறைய இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவிஷன் பாக்ஸுடைய ஹைட்டும் என்ன ஆகும்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்டோடைய ஹைட்டை பொறுத்து பாக்ஸோடைய ஹைட்டும் வந்து கம்மியாயிடுது. ஆனால் பாருங்க, நம்மளுடைய பிக்சர் வந்து நம்ம கொடுத்த ஹைட் வித்தில் அப்படியே இருக்கு. அப்போ இது எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியில வந்த மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த டிவிஷன் டேக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இதுல ஆட்டோ அப்படின்ற வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இது